மச்சான் 30 days ட்ரேடிங் சேலஞ்சில் 1 lakh வச்சு ட்ரேட் பண்ணியே எவ்வளோடா ப்ராஃபிட் பண்ண? அதுவா? நீ கெஸ் பண்ணு, எவ்வளவு பண்ணிருப்பேன்னு. நான் லாஸ் பண்ணிட்டியா என்ன? டோட்டலா சார்ஜஸ் எல்லாம் போக 31,000 rupees ப்ராஃபிட் தான் பண்ணிருக்கேன். ஆஹா சூப்பரா மச்சான். நீ எப்படி பண்ண, என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் டீடைல்டா சொல்றோம். இந்த சேலஞ்சில நான் லாஸ்ட் 5 days கண்டினியூஸா லாஸ் பண்ணியும் என்னால 6th ட்ரேட் எடுக்க முடிஞ்சது. இதுவே நான் ஒரு 10,000 20,000 கேபிட்டல் யூஸ் பண்ணியிருந்தா என்னோட 5th ட்ரேட்லயே நான் 80% ஆஃப் த கேபிட்டல் லாஸ் பண்ணிருப்பேன். இதை நான் வெறும் சொல்லாம உங்களுக்கு சேலஞ்சா எடுத்து பண்ணி காட்டியிருக்கேன். பிளஸ் நான் என்னோட ட்ரேட்ஸ் எல்லாமே 1 lot வச்சு மட்டும் தான் பண்ணிருக்கேன். பிகாஸ் 1 lot வச்சு பண்ணா மட்டும் தான் என்னோட ரிஸ்க் படி 2% குள்ள மட்டும் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும். சோ ஆப்ஷன் பையிங்ல நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு 80% அக்யூரசி உள்ள ஸ்ட்ராட்டஜி தான் வேணும்னு கிடையாது. 50% அக்யூரசி உள்ள ஸ்ட்ராட்டஜி ஓகே தான். அதுல ப்ராப்பர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட ட்ரேட் பண்ணா நீங்க ப்ராஃபிட்டபிளா பண்ணலாம். அதுக்கு இந்த சேலஞ்ச் ஒரு நல்ல எக்ஸாம். டோட்டலா சார்ஜஸ் எல்லாம் போக 31,000 rupees ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த சேலஞ்சோட வெரிஃபைடு P&L என்னோட பயோல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சேலஞ்சில நான் மேக் பண்ண ப்ராஃபிட்டை ஒரு சேரிட்டிக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்ல கமெண்டா சூஸ் பண்ணி அதை நம்ம பண்ணலாம்.